விருச்சக லக்கணத்திற்கே 4ஆம் வீடு சனி பகவானோட வீடு. இப்போது 4ஆம் வீடு சனி பகவானோட வீடாக வருது. அதற்கு நேர் ஏடு கும்ப வீடாக வருது. இப்போ அவங்க முதல்ல வீட்டுக்கு பக்கத்தில் உயர்ந்த கோபுரங்கள், உயர்ந்த மரங்கள் இல்லை அந்த பகுதியிலே இவங்க வீடு தான் கொஞ்சம் உயரமாக இருக்கிற அமைப்பையும் தரும். இவங்க வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்கும். ஆனால் இவங்க வீட்டில் பணம் புழக்கத்துக்கு பிரச்சனை இருக்காது. எப்படியுமே விருச்சகத்துக்கு பணப்புழக்கம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மையாகவே இருக்கும். விருச்சக லக்கணம் ராசிங்கிறதுலாம் இல்லை. நான் முதல்லையே எல்லா பதிவுலையும் குறிப்பிட்டிருக்கேன். இது லக்கணத்துக்கா ராசிக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக லக்கணத்திற்குத்தான் என்று முதல் பதிவிலேயே குறிப்பிட்டிருக்கேன். இவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தருவாங்க. இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த விருச்சக லக்கணமும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்றதுக்கப்புறம் வெற்றி அடையுது. எல்லா பதிவுலேயும் நான் ஒவ்வொரு பதிவை போட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த பதிவில் ஒரு வீட்டில் யாருக்கு இது இருக்கும், ஒவ்வொரு வீட்டில் 4 ராசி 4 லக்கணம் கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்கு சரியாக பேசும்னா, இந்த பரிகாரமெல்லாம் முதல்ல இந்த வீட்டுக்கு உழைப்பவர்கள், வருமானத்துக்கு செயல்படுத்தவர்கள். அப்படின்னா அப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் பேசும். முதல்ல இந்த வீட்டில் ஆண்களுக்கு இந்த விஷயத்தை சரிப்படுத்தினாலே சிறப்பாக இருக்கும். இப்போ பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது செல்லாதன்னா கண்டிப்பாக பெண்களுக்கும் செல்லும். இந்த இடத்துல தான் சுய ஜாதக ஆய்வுன்னு ஒன்று இருக்குது. சுய ஜாதக ஆய்வில் யாருக்கு இப்போ பொதுவாகவே ஒருத்தர் ஆண் ஜாதகத்தில் வீடு யார் பேரில் இருக்கோ, ஆண் பேரில் இருந்தாலும் பெண் பேரில் இருந்தாலும் யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரிகார முறை சிறப்பாகவே இருக்கும். இப்போ பொதுவாக வீட்டில் ஆண் பெண் தாய் தந்தையார் இருக்கிற 2 பேர் பேர்லேயும் 2 படங்களை வச்சுக்கிறது நன்மையாக தான் இருக்கும். 2 பேர்த்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சொல்யூஷன் நன்மையாக தான் இருக்கும். இந்த விருச்சக லக்கணத்திற்கு அவர்கள் வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய தெய்வ முறை அகத்தியர் படம். அகத்தியர் படத்தை வீட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா சூரியன் 7 குதிரை கொண்ட வாகனத்தில் வருவார் தெரியுங்களா, ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும்.